பாஸ்டர், நல்ல ஊழியம் செய்கிறவர், கர்த்தருக்காக போராடி 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 கொண்டு இருக்கிறவர். இன்ஃபேக்ட் கர்த்தருக்காக வந்துட்டு கீர்த்தனைகளை ஏறெடுக்கிறவர், அவரே பாட்டுகளை எழுதி அவரே அதுக்கு டியூன் பண்ணி மியூசிக்கை போட்டு பிரபலமா அதை ஹிட் பண்ண வச்சு பயங்கர பாப்புலரா இருக்கிற ஒரு பாஸ்டரை பத்தி தான் பேசினா இருக்கிறார். அது மாதிரி ஒரு பாஸ்டர், அவருக்கு குழந்தையே இல்லை, அவருக்கு வந்துட்டு ரொம்ப வேதனை எடுக்குது. ஸ்டார்டிங்ல வந்து நல்லா இருந்துச்சு, கர்த்தர் கொடுத்துருவாரு கர்த்தர் கொடுத்துருவாரு கர்த்தர் கொடுத்துருவாரு. போக 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 என்னாச்சுன்னா விசுவாசம் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஐயோ கர்த்தர் கொடுக்குறேன்னாரு, கொடுக்கல இன்னும். தன்னுடைய ஜப வாழ்க்கை குறைஞ்சு வந்துச்சு, கம்ப்ளீட்டா நிக்கல. தன்னுடைய ஜப வாழ்க்கை வந்துட்டு குறைஞ்சுனே வந்துச்சு. அந்த மாதிரி சமயத்துல பாக்குறவங்க எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுங்களா? நம்மளுக்கு நம்ம வேதனையே குழந்தை பிறக்கலன்னு அதிகமா இருக்கும். ஆனா போகும்போது வரும்போது சொந்தக்காரங்களால வந்துட்டு பார்க்கும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்பாங்க. அந்த ஒரு வார்த்தையே போதும், விசேஷம் இல்லையா, எப்போ உங்களுக்கு நற்செய்தி இல்லையா, விசேஷம் எப்போ, விசேஷம் எப்போ. இந்த ஒரு வார்த்தையே போதும், இந்த ஒரு வார்த்தையே போதுங்க, அப்படியே உள்ளத்தை உருக்கிறோம். நம்மளுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்றதே ஒரு துக்கமான விஷயம். குழந்தை இல்லாதவங்களுக்கு தெரியுது, குழந்தை இல்லைன்றதே ஒரு துக்கமான விஷயம், கவலைக்கிடமான விஷயம். ஏன் இருப்பாங்க, குழந்தை கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல வந்துட்டு யாராவது ஒருத்தர் கேட்பாங்க, யாராவது ஒருத்தர் இல்ல அதிக பேர் கேட்கறதுதான், என்னன்னு விசேஷம் இல்லையா பிரதர், விசேஷம் இல்லையா பிரதர் அப்படின்னு சொல்லி. இவருக்கு அந்த டைம்ல ரொம்ப துக்கமா இருக்குமா, அப்பா உங்களுடைய ஊழியத்தை செய்யற பிள்ளையாச்சே, நானு உங்களுடைய ஊழியத்தை செய்யற பிள்ளையாச்சே, எனக்கு புது புது பாடல்களை கொடுத்து நீர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள், என்ன பயங்கரமா நீர் தேசங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்பா. என்ன பார்த்து மாதிரி ஜனங்க கேலி பரிகாசம் செய்யறாங்களே அப்பா, எனக்கு வேதனை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சபை பெரிய சபைங்க, தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு பெரிய சபை. நான் எந்த பாஸ்டரை பத்தி சொல்லி நினைக்கிறேன்னா, பிரதர் டேவிட் சம்ன்ற ஒரு பாஸ்டர், அவரை பத்தி சொல்லி நினைக்கிறேன். அவங்களுக்கு பெரிய சபை, அவங்க சபையில வந்துட்டு அவர் அன்னைக்கு வர்ஷிப் பண்ணணும், வர்ஷிப் பண்ணிட்டு அவர் தான் லீட் பண்ணணும். அவருக்கு துக்கம் தாங்க முடியல, அடிச்சுன்னு வருது. பாஸ்டர் வந்துட்டு கேட்கறாங்க, அது வந்துட்டு விசுவாசிகள் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அந்த மாதிரி சமயத்துல அவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத ஸ்டேஜ் மேல ஏறி போய் நிக்கிறாரு. ஸ்டேஜ் மேல ஏறி போயிட்டு நின்று ஒன்னும் பண்ணலாங்க, அவரு ஒரு புதிய ராகத்தை எடுத்து கர்த்தர்கிட்ட அப்படியே கதறாராம். கர்த்தர்கிட்ட வந்துட்டு கதறாராம். என்ன சொல்றீங்கன்னு தெரியுங்களா? கதறாரு, அவர் பாடி பாடல, அவரு இங்க அவங்க பொன்னாட்டி அங்க நின்று ரெண்டு பேரும் வந்துட்டு கர்த்தர்கிட்ட வந்துட்டு கதறாங்களாம். எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை வந்துட்டு துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களே தகப்பனே, எங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களே அப்பா, நீங்க இறங்கி வாங்க, இறங்கி வாங்க தகப்பனே அப்படின்னு சொல்லி கதறி 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 அழுது ஒரு புது ராகத்தோட ஒரு பாடலை வந்துட்டு ஒரு பாடலை ஒளிபரப்புறாங்க. என்ன பாடல் தெரியுங்களா? உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. இந்த பாடல் இப்படிதாங்க பிறந்துச்சு. இந்த பாடல் பிறந்ததுக்கு காரணம் இதுதான். அவங்க வந்துட்டு ஒரு பாடலை எழுதல, அவருடைய வேதனை, அவருடைய வியாகுலம், அவருடைய துன்பம், அவருடைய துக்கம், ஐயோ எல்லாரும் பார்த்து கேலி பரிகாசம் செய்யறாங்களே, எனக்கு குழந்தை இல்லையே அப்பா, நான் உன்னுடைய ஊழியத்தை செய்யறனே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஸ்டேஜ் மேல் நின்று நிந்தையோ அவமானமும் சகித்து கொண்டே
வேதனை தகப்பனே இது எனக்கு. ஓ உம்முடைய ஊழியத்தை செய்யற பிள்ளைக்கே இந்த வேதனையா, உம்முடைய ஊழியத்தை செய்யற பிள்ளைக்கே இந்த வேதனையாப்பா சொல்லிட்டு அந்த துக்கத்துல இருக்கும்போது கர்த்தர் அவரிடத்துல பேசுறாராம். கர்த்தர் அவரிடத்துல பேசுறாராம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பேசுகின்ற தேவன். பேசி அவருக்கு அடுத்த வருஷத்திலே அவருக்கு அழகான ஒரு ஹalleluya 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 ஹalleluya. உங்களுக்கு எத்தனை நிந்தங்கள் எத்தனை அவமானங்கள் வந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே தெரிந்து கொள்ளுங்கள், தேவாதி தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமின் எல்லைகளை பெருக்கின தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், தாவீது ராஜாவை ஆசீர்வதித்த தேவன், அந்த டேவிட்சன் பாஸ்டரை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ? ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ? ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ? அப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது அப்பா. நான் நிச்சயமாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், இன்னைக்கு அவர் ஆசீர்வதிக்காம நான் இந்த வர்ஷிப்பை முடிக்க போறதே இல்லைங்க. அவர் இன்னைக்கு ஆசீர்வதிச்சே ஆகணும், அவர் இன்னைக்கு ஆசீர்வதிச்சே ஆகணும். தேவனுடைய நாமத்தை சொல்லுகின்றேன். ஓ சர்வவல்ல ஆண்டவரே, எங்களை நீங்கள் ஆசீர்வதிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவை பார்த்து குழந்தைகள் எப்படி அடம்பிடிக்குமோ அந்த மாதிரி அடம்பிடிச்சு கேட்போமா, அடம்பிடிச்சு கேட்போமா. ஹalleluya. அப்பா இருக்காருங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க நான் சொல்றத. உங்க அப்பா இருக்காரு. நீங்க அப்பாக்கு எப்பவுமே உங்களுடைய வயசு 50 வயசு ஆனாலும் உங்க அப்பாக்கு எப்பவுமே நீங்க சின்ன பசங்க தான். உங்க அப்பா இடத்துல போயிட்டு ஏதாவது ஒண்ணு கேளுங்க. எப்படி கேட்பீங்க? என் மகன் என்கிட்ட எப்படி தெரியுங்களா கேட்பான்? அவனுக்கு காருன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த காரை என் மகன் எப்படி தெரியுங்களா கேட்பான்? கீழே விழுந்து உக்காந்து பிறண்டி உருண்டி அவனுக்கு அந்த காரு வேணும்னாக்கா வேணும். ஹalleluya. அவனுக்கு அந்த காரு வேணும்னாக்கா வேணும். கீழே விழுந்து பிறண்டுவாங்க, எனக்கு அந்த காரு வாங்கி கொடுத்தே ஆகும். இன்னைக்கு எத்தனை பேர் வந்துட்டு அந்த மாதிரி கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணுங்க. நான் வந்துட்டு நின்னு கேட்க போறேன், உக்காந்து கேட்க போறேன், முட்டி போட்டு கேட்க போறேன். ஐயா உங்களால முடிஞ்சாக்கா சாஷ்டாகமா விழுந்து கீழே பிறண்டி உருண்டு அப்பா கிட்ட கேளுங்க. ஐயா அப்பா கிட்ட கேட்க போறீங்க, அடம் பிடிச்சு கேட்க போறீங்க. அடம் பிடிச்சு நீங்க கேட்கலாமா? அடம் பிடிச்சு கேட்கலாமா? ஹalleluya. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை காண நீர்க்கோவே சப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை காண நீர்க்கோவே சப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை காண நீர்க்கோவே சப்பா. அற்புதம்
பிள்ளைகள் கேட்கிறோம் அப்பா, சத்தியாக வேண்டும், சத்தியாக வேண்டும். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, நீங்க விழுந்துட்டீங்க, அவ்வளவுதான், உங்களால எந்திரிக்க முடியாது. ஓ, உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளவு கடன்கள் இருக்குது, அவ்வளவுதான், நீங்க நாசமா போயிட்டீங்க, நீங்க நாசமா போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு தகப்பனே எங்களை பார்த்து கேலி பரிகாசம் செய்யறாங்கப்பா. நாங்க உங்களுடைய பிள்ளைகள் அல்லவாப்பா, நாங்க உங்களுடைய பிள்ளைகள் அல்லவா தகப்பனே. எங்களுக்கு ஏன் அப்பா எங்களுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகுது? ஏப்பா எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகுது? அப்பா, இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சே ஆகணும், இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சே ஆகணும். உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனை கேட்கிறோம் அப்பா, அடம் பிடிச்சு கேட்கிறோம் அப்பா, எங்களுக்கு கிடைச்சே ஆகணும் தகப்பனே. எங்கள் மேல வருகின்ற அந்த நிந்தைகளை தகப்பனே எங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்பா. ஓ, மனுஷன் அல்லவா தகப்பனே, உடைந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்பா, உடைஞ்சு போய் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. நிந்தையோ அவமானமும் சகித்துக் கொண்டே உன் செந்தலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையோ அவமானமும் சகித்துக் கொண்டே உன் செந்தலிலே வந்து நிற்கிறோம். அப்பா, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தை எங்களுக்கு நேராக நீட்டுங்கப்பா, எங்களுக்கு நேராக நீட்டுங்க தகப்பனே. ஒரு விஷயம் நீ நேராக நீட்டினா போதும் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை மாறி போகும், எங்களுடைய வாழ்க்கை மாறி போகும் தகப்பனே. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம் அப்பா, உங்க கரத்தையே நோக்கி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே.
வாக்கு கொடுத்தால் மாறவே மாற மாட்டீர்கள். ஓ, உம்முடைய வார்த்தை பிடித்துக் கொள்கின்றோம். உம்முடைய வார்த்தை எங்களுடைய கரங்களை பிடித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. எங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு